இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் எங்கள் திருச்சிக்கு வந்திருக்கோம், எங்கள் அம்மா வீட்டுக்கு. இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா ஆயில் பாத் எடுக்கணும். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு எழுதப்படாத ஒரு விதி. அந்த ஆயில் பாத்துக்கு எங்கள் அம்மா சொன்ன ப்ரொசீஜர். அவங்களுக்கு யார் சொன்னோன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த என்னென்ன போகணுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஏற்கனவே பற்ற வச்சாச்சு, அதனால ஏன் பற்ற வைக்கலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த பிராண்டுன்னு இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல எண்ணெய் வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் எங்கள் அம்மா என்னென்ன இதில் போடுவாங்கன்னா இந்த திங்ஸ்லாம் போடுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வேப்பலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, பூண்டு, கருவேப்பிலை, 2 வெங்காயம், இதெல்லாம் போட்டு என்ன சிக்கன் பண்ண போகிறீங்கன்னா இல்லை தலைக்கு தைக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. இதை ஏன் போடுறாங்கன்னு எனக்கும் தெரியாது, அவங்க சொன்னாங்க. இதைத்தான் நான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் முடியல இப்படி இருக்குது அப்படி போய் சொல்ல மாட்டேன். இது காஞ்சணும், இதெல்லாம் போடணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு வெடிக்கக்கூடிய பொருள். அதனால் இந்த வெங்காயம்லாம் அப்படியே போடாதீங்க. ஒரு வாட்டி இப்படி கையில் ஒரு வாட்டி நச்சிடுங்க. அதுதான் ஏர் பப்புள்லாம் போய் அதை வந்துட்டு இதாகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது வந்துட்டு வெடிக்கக்கூடிய பட்டுன்னு வெடிக்கணும். அது க்ளோஸ் நான் எடிட் பண்ணிட்டேன். இது ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேப்பிலையை போடுவோம். அதில் வந்துட்டு பூண்டும் வெங்காயமும், அதில் கருவேப்பிலை, கொஞ்சம் அரிசி, இல்லை டமால் டுமில்னா கொதிக்க வேணாம். இப்போ வர்றதையே ஆஃப் பண்ணிடணும். இந்த ஹீட்லேயே இது வந்துட்டு இது பண்ணோம். இது ஆயில் பாத்து. இது ஆயில் பாத்து எடுத்துகிட்டு எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மட்டனும் ரெடியாக இருக்கும். இது வந்துட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுக்காக்காக, இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி குருமாவுக்காக பண்ணியிருக்கோம். இது தான் எங்கள் வீட்டில் காலகாலமாக நடக்கிறது. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் இல்லை வெக்கேஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் இது எங்கள் அம்மா பண்ணுற ப்ரொசீஜர். ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால். தேங்க்யூ.